அனைவருக்கும் வணக்கம். பாருங்கள், இப்போ சுவையான தக்காளி ரசம் செய்வது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த தக்காளி ரசத்துக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பூண்டு வந்து கொஞ்சம் நான் இடித்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீரகமும் மிளகு ரெண்டுமே வந்து தூள் பண்ணது, நானே வந்து தூள் பண்ணி வீட்டில் வச்சுருக்கேன். அதுலேருந்து கொஞ்சம் நான் வந்து எடுத்துட்டேன். அதாவது ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, 4 பேர் ரசம் சாப்பிட்றதுக்கு 1.5 ஸ்பூன் அளவுக்கு, 4 பேருங்கிறது 2 வேலை கூட வச்சு நம்ம சாப்பிட்லாம். அந்தளவுக்கு இருக்கும், ஒரு 8 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஜீரகமும் மிளகு ரெண்டுமே சேர்த்து இடித்தது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகா வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக அந்த விதையெல்லாம் நீக்கிட்டு எடுத்திருக்கேன். சரிங்களா? அடுத்தது கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இதில் அடுத்தது தக்காளி வந்து 4 தக்காளி வந்து மிக்சியில் போட்டு நல்லா மையை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி வந்து பார்த்திங்கன்னா நிறையா போடக்கூடாது. தக்காளி ரசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா புளி ஓரளவுக்கு போட்டோம்னா போதும், அவ்வளோதான். கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா புளி வந்து வச்சுருக்கேன். அப்போ நம்ம தக்கம் செய்யணும். இதை முதல்ல கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம் கடாயில். ரசத்துக்கு கொஞ்சமாக எண்ணெய் போட்டாவே போதும், அதிகமாக தேவையில்லை. எண்ணெய் கொஞ்ச நேரம் காயட்டும். எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஸோ நல்லா வெடித்து வருது. இதில் நாம் எடுத்து வச்சுருந்த பூண்டு இது எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா போட்டுறோம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது, ரொம்ப தீயாமல் லைட்டாக ஒரு வணக்குனா போதும். ஸோ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி எசன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் தக்காளி புளி ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சேர்த்து வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க அப்படியே கரைச்சி ஒரே டைமில் ஊற்றிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் நம்ம வந்து தக்காளி மட்டும் தனியாக வதக்கிக்கணும். ஸோ அந்த தக்காளியோட அந்த பச்சை வாசம் வந்து பார்த்திங்கன்னா போகணும். பாருங்கள் நல்லா இதாகுது. உடனே நம்ம புளி தண்ணி கரைச்சி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் நம்ம வேக விடணும். உப்பு பாருங்கள், தேவையான அளவு நான் உப்பு போடுறேன். இப்போயே நல்லா மணமாக ரசத்தோட வாசம் அப்படியே நல்லா தூக்கலாக இருக்கும். இப்போயே தக்காளி போட்டு நம்ம கொஞ்சம் வணக்கும் போது நல்லா தூக்கலாக இருக்கும் வாசம். பாருங்கள் நல்லா வதங்கணும், அந்த தக்காளி வாசம் போகணும், அந்த பச்சை வாடை இருக்கக்கூடாது ரசத்தில். தேவையான அளவு நம்ம பெருங்காயத்தூளும் நம்ம போட்டுக்கிறோம். இன்னும் கொஞ்சம் வாசனை நல்லாவே தூக்கலாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு யாருமே வந்து தக்காளி ரசம் செய்யும் போது வதங்கலாம் விடுறதில்ல. ஒரே டைமில் புளி தண்ணியும் தக்காளியும் கரைச்சி ஊற்றிடுவாங்க. ஸோ அப்படி இல்லாமல் இது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா ரசம் சீக்கிரமாக கெட்டும் போகாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அந்த தக்காளியோட டேஸ்ட்டு நல்லா ரசத்தில் இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள் நல்லா வதங்கி வச்சு பாருங்கள். நம்ம அந்த தக்காளி சாப்பீஸ் நம்ம செய்வோம்ல, அது மாதிரி ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து அதை வதக்கிடுறோம். தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. அடுத்தது நம்ம வந்து பார்த்திங்கன்னா புளி தண்ணி ஊற்றலாம். இப்போ புளி தண்ணிக்கு அந்த சக்கை மட்டும் தனியாக எடுத்துட்டேன், புளி எசன்ஸ் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதை கொஞ்சம் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோம். ஸோ தேவையான அளவு நம்ம வாட்டர் அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புளிப்பு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு அந்த அளவுக்கு நம்ம வாட்டர் நம்ம என்ன பண்ணலான்னா ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் கலரே பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு. தேவையான அளவு இப்போ நான் வந்து வாட்டர் வந்து இதில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ கலர் பார்த்திங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்குது. ஏன்னா அந்த தக்காளி வந்து நல்லா வணங்கி வரும்போது தான் உங்களுக்கு இந்த கலர் கிடைக்கும். ஸோ நமக்கு நல்ல கலர் வந்துருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் அந்தளவுக்கு நமக்கு இருக்கும். பார்க்கும்போதே நம்ம வந்து வெறும் ரசத்தில் மட்டும் சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை தக்காளி ரசம் ரொம்ப ஈஸி, 2 நிமிஷத்தில் தக்காளி ரசம் செஞ்சிடலாம்.
இது நல்லா ஓரளவுக்கு கொதிக்கலாம் விடக்கூடாது. தக்காளி ரசம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து நல்லாவே வேக வச்சிட்டோம். அந்த தக்காளியெல்லாம் நல்லா வெந்துருச்சு நமக்கு. அதனால் கொதிக்க விடக்கூடாது. கொதிக்க விட்டீங்க அப்படின்னா ரசத்தோட டேஸ்ட் நமக்கு சேஞ்ச் ஆகிடும். நல்லா நுர பொங்கி வரும். அந்த பொங்கி வரும்போதே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இதை ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான். வேணும் அப்படின்னா நம்ம இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கலாம். தக்காளி ரசத்துக்கு நான் தூவ மாட்டேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தக்காளி ரசம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பொங்கி வந்த வாட்டி கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மேலாக தூவி விட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா இன்னும் வாசனை நல்லா தூக்கலாக இருக்கும். இவ்வளோதாங்க தக்காளி ரசம் செய்கிறது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.